இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயம் இல்லை. வேந்தனே உனை வணங்குவோர்க்கு வாழ்விலே துயரில்லை. முருகா 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 முருகா. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. முருகப்பெருமான் கந்த கடவுள், நம்முடைய சொந்த கடவுள். சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பது நம்முடைய மூத்தோர் மொழி. இந்த முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழிக்க அவர்களோடு 3 இடங்களிலே போரிட்டதாக வரலாறு சொல்கின்றது, புராணம் சொல்கின்றது. திருச்செந்தூரிலே கடலிலே போரிட்டு மாயை, அதாவது உலகம் நிலையானது என்ற எண்ணம், அதனை அடக்கினார், மாயையை அடக்கினார். அடுத்து திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே நிலத்திலே போர் செய்து கன்மத்தை, கன்மம் என்றால் வினைப்பயன், அந்த வினைப்பயனை அழித்தார். அடுத்ததாக திருப்போரூர் கந்தன். இந்த திருப்போரூரிலே விண்ணிலே போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி நமக்கு ஞானம் தந்தார். திருப்போரூர் கந்தனை வணங்கினால் நல்ல ஞானம் கிடைக்கும். இதனால்தான் திருப்போரூரிலே கந்தசுவாமி என்கின்ற திருப்பெயரோடு முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றார் நமக்கெல்லாம். திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு நல்ல ஞானம் கைகூடும். நீங்கள் ஒரு எழுத்தாளரா, முருகப்பெருமானை வணங்கினால் உங்களுடைய எழுத்து வன்மை அதிகரிக்கும். நீங்கள் ஒரு பாடகரா, முருகப்பெருமானை திருப்போரூரிலே வணங்குபவர்களுக்கு நல்ல இசை ஞானம் அதிகரிக்கும். அதேபோல் ஆய கலைகள் 66ஐயும் தருபவன் முருகப்பெருமான். இந்த திருப்போரூர் கந்தனை, கந்தசுவாமியை வழிபடுபவர்களுக்கு ஞானம் பெருகும். ஆக இப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் யாரெல்லாம் தரிசித்திருக்கின்றார்கள் தெரியுமா? பொதிகை மலை செல்லும் வழியிலே அகத்திய பெருமான் இங்குள்ள முருகனை தரிசித்திருக்கின்றார். அதேபோல் தாரகனுடன் போர் நடந்ததால் இத்தலத்துக்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி என்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏது பிழை செய்யணும் ஏழை என கருளி, தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர், திருப்போரூர் தனி முதலே என்ற பாடல் வரும். ஆக தாருகாபுரி, சமராபுரி, ஆக தாருகாபுரி, சமராபுரி என்றெல்லாம் இந்த ஊருக்கு பெயர்கள் ஏற்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரம் செல்கின்ற சாலையிலே இந்த தலமானது, திருப்போரூர் தலமானது அமைந்திருக்கின்றது. இத்தலத்திலே முருகப்பெருமான் அற்புதமான முறையிலே வீட்டிலிருந்து தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஓம் எனும் பிரணவ மந்திர மலை மீது அமர்ந்திருப்பதாக முருகப்பெருமானை பற்றி சொல்கின்றார்கள். இதனால்தான் கிழக்கு நோக்கி உள்ள இத்தலத்திலே முருகனை மனம் உருகி வழிபட்டால் முருகனுடைய 6 படை வீடுகளையும் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இத்தலத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகின்றார் நமக்கெல்லாம். இங்குள்ள முருகர் தன்னை சுயம்பு உருவாக வெளிப்படுத்தியவர், அதாவது தானாக வெளிப்பட்டவர். திருப்போரூருக்கு யுத்தபுரி என்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது. திருச்செந்தூரிலே கடலோரத்திலும் திருப்பரங்குன்றத்திலே தரையிலேயும் அசுரர்களோடு மோதி சண்டையிட்டு வென்ற முருகப்பெருமான் இத்தலத்திலே விண்ணிலே போர் புரிந்து அழித்ததாக வரலாறு சொல்கின்றது. ஆகவே இந்த அற்புதமான திருப்போரூர் தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசிப்பவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒரு சமயம் விருத்தாச்சலத்திலே
சிதம்பர சுவாமிகள் என்பவர் சமாதி நிலையிலே தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய தவத்திலே முருகப்பெருமான் காட்சி தந்து திடுக்கிட்டு தன்னை கண்ணை திறந்து பார்த்த சிதம்பர சுவாமிகள், இதற்கு என்ன காரணம்? கனவிலே முருகப்பெருமான் வந்தாரே, தூக்கத்திலே தானே கனவு வரும், நாம் தியானம் தானே செய்தோம், அப்படியானால் என் மனம் முருகனை நினைத்து தியானிக்காமல் அமைதியாக உறங்கியதா என மனதிலே பலவிதமான சந்தேக குழப்பங்கள் அவருக்கு ஏற்பட்டது. சிதம்பர சுவாமிகள் உடனே மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை வேண்டி 45 நாட்கள் கடுந்தவம் செய்தார். அத்தோடு கலிவெண்பா பாடினார். இதை கேட்டு மகிழ்ந்து அவர் தவத்தை ஏற்று அன்னை மீனாட்சி காட்சி தந்து, தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம், முருகன் உன்னுடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கனவிலே காட்சி தந்திருக்கின்றான், நீ நேரடியாக திருப்போரூருக்கு செல், அங்குதான் அகத்திய முனிவர் முருகப்பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்றார். அத்தோடு அலைமகள் அவ்விடத்திலே அமர்ந்து தவம் செய்து அவருக்கு இருந்த சாபத்தை நீங்கி திருமாலோடு இணைந்தார். இவ்வாறான சிறப்பு வாய்ந்த இடத்திலே முருகனும் அவருடைய தேவிகளும் மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு கோவில் கட்ட இதற்கு முன்பு 6 முறை முயற்சி செய்தும் தோல்வியிலே முடிந்துவிட்டது. எனவே நீ அவர்களை பூமியிலே இருந்து எடுத்து அந்த இடத்திலே கோவில் கட்டு என்று அருள்வாக்கு புரிந்தாள் அன்னை மீனாட்சி. அதனை ஏற்று சிதம்பர சுவாமிகள் உடனே திருப்போரூருக்கு திரும்பினார். அங்கு பல இடங்களிலே முருகப்பெருமானுடைய சிலைகளை தேடினார். பனைமரக் காடாக இருந்த அந்த ஊரிலே அன்னை கூறியது போல் ஒரு இடத்திலே முருகப்பெருமானும் அவரோடு வள்ளி தெய்வானை சிலையாக தோன்றினார்கள். அந்த இடத்திலேயே ஆலயத்தை கட்டும் பணியை தொடங்க நினைத்தார். ஆனால் தன்னிடம் அத்தனை பண வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னை மீனாட்சி தன்னிடம் இப்படி ஒரு துருப்பணி பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றாரே என தவித்தார். அப்போது திண்டிவனத்தை அடுத்து கிளியனூரில் இருந்து ஓர் அம்மையார் பொன் ஒன்றை எடுத்து வந்து, சுவாமி, நீங்கள் கோவில் கட்டுவதாக கேள்விப்பட்டேன், என்னுடைய சிறு காணிக்கை என்று கூறி சிதம்பர சுவாமிகளிடம் தந்தார். மறுநாளே சென்னை பாளையத்தார் செட்டியார் என்பவர் 2 பை நிறைய தங்க நகைகளை திருப்பணிக்காக சுவாமிகளிடம் கொடுத்தார். இதுபோல் இறைவனுடைய சக்தியால் பலர் சிதம்பர சுவாமிகளுக்கு உதவ முன்வந்தார்கள். இதன் மூலம் சிதம்பர சுவாமிகள் அந்த கோவிலை கட்டி முடித்தார். ஆகவே இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது, இறைவன் நினைத்தால்தான் இறைவனுக்கு நாம் கோவில் கட்ட முடியும். நம்மிடம் பணம் இருக்கின்றது என்பதற்காக நாம் நினைத்து கோவில் கட்ட முடியாது. பணமே இல்லை என்றாலும் நம்மால் கோவில் கட்ட முடியும் என்றால் அது இறைவனுடைய சித்தம் இருந்தால் தான் நடக்கும். இத்தலத்திலே ஸ்ரீ சிதம்பர சுவாமிகளால் முருகனுடைய சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனை மரத்திலே செய்யப்பட்ட பாத்திரத்தால் மூடப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தை தற்போதும் கோவில் அலுவலகத்திலே வைத்திருக்கின்றார்கள். அக்ஷய பாத்திரத்தை போல் இந்த பனை பாத்திரம் செல்வத்தை தருவதாக ஐதீகம். நைவேத்தியத்திற்காக அரிசியை இதிலே இருந்துதான் வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் நவராத்திரி நாட்களிலே வள்ளி தெய்வானைக்கு 9 விதமான அலங்காரங்கள் செய்யப்படும். சிவனைப் போல இங்கு ஐப்பசி பௌர்ணமியிலே முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும். எங்குமே காண முடியாத ஒரு காட்சி. சிவராத்திரி அன்று 4 கால பூஜையும் இங்கு விசேஷமாக நடைபெறும். முருகனுடைய உருவ அமைப்பானது மிக மிக சிறப்பாக தானாகவே தோன்றியவர் என்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணிய யந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். எனவே இங்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. கூர்ம பீடத்தின் மேலுள்ள இந்த யந்திரத்திலே முருகனுடைய 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த யந்திரத்திற்கு பூஜை நடக்கும். பிரம்மாவிற்குரிய அட்சர மாலை, கண்டிகை, சிவனைப் போல் வலது கையால் ஆசீர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை, பெருமாளைப் போல இடது கையை தொடையிலே வைத்து ஊர்ஹஸ்த நிலை என மும்மூர்த்திகளுடைய அம்சமாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். ஆகவே இந்த முருகப்பெருமானை வணங்கினால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். மூலவர் சன்னதி பக்கவாட்டிலே அவரது ஒரு வடிவமாக குக்குடாத்பஜர், குக்குடம் என்றால் சேவல் என்று அர்த்தம், குக்குடாத்பஜர் சிலை இருக்கின்றது. ஒரு கையிலே சேவலை வைத்திருப்பதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது.
ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படி எல்லா சிறப்புகளும் ஒன்று சேர்ந்த அந்த திருப்போரூர் கந்தசாமியை வணங்கி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வளமாக வாழ்வோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம். நன்றி, வணக்கம்.